நிறைய இந்த ஆன்மீகத்தில் தேடுதல் உள்ளவர்கள் அவங்க நேரத்தை தேவையற்ற இந்த வேதாந்த விசாரங்களில் போய் மாட்டின்னு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே தெரியாத கண்ணப்ப நாயனார் கடவுள் கிடைச்சாரு. அவ்வளோ வேதம் சாஸ்திரம் மந்திரம்லாம் படித்தா அந்த ஐயருக்கு கிடைக்கவே இல்லை, சிவாச்சாரியார் கிடைக்கவே இல்லை. அப்போ அன்பெனும் பிடிவில் அகப்படும் மலை. கடவுளுங்கிறவன் உன்னுடைய அறிவெல்லாம் பார்த்து ஒன்றும் மயங்கிறதே இல்லை. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாது நின்னாரு. பிரம்மா நான் முடிய பார்த்துறேன்னு மேலே கிளம்பி போயின்னே இருந்தாரு. ஒரு தாழம்பு கீழே வந்தது. தாழம்புவே எங்கேருந்து வரேன்னு, சிவனுடைய சரஸ்லேருந்து வரேன்னு. எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மேலெல்லாம் போக முடியாதுன்னு. தாழம்பு எனக்காக ஒரு பொய் சொல்லு, நான் சிவன் தலைக்கு உன்னை அங்கேருந்து கொண்டு தான் சொல்லுன்னு சொல்லு. இந்த அறிவுனால ஆண்டவனை தேடுறவன் நிறைய பொய் சொல்லுவான். அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம் இருக்கும், ஒரு அறிவேக்காட்டுத்தனம் இருக்கும். விஷ்ணு என்ன பண்ணாரு, பூமியை குறைஞ்சி வராகாதாரம் எடுத்துக்கிட்டு போய் 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 சிவனுடைய பாதத்தை எப்படியோ டச் பண்ணிட்டாரு. அப்போ அறிவை வைத்து கொண்டு ஆண்டவன் அடையணும்னு போன பிரம்மா பொய் சொன்னான். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாவுக்கு பூஜை கிடையாது, தாழம்பூ சாமிக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்ல அளவுக்கு 2 பேரும் சாபம் வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சரண்டர் ஆகி இறைவனுடைய பாதத்தை போய் தொட்ட விஷ்ணுங்கிறார் இல்லையா, அவர் இன்னைக்கு எல்லா கோயிலையும் ஜம்முன்னு உட்காந்து பூஜை அபிஷேகம் மாலை மரியாதை எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ பூரண சரணாகதின்றது தான் கடவுள் அடையிறதுக்கான ஒரே வழி. நமக்கு ஏதோ 4 எழுத்து தெரியும், 2 மந்திரம் தெரியும்னு சொல்லிட்டு வளர்றதுனாலலாம் கடவுள் மாட்ட மாட்டார். அதுக்கு பேரே வித்யா கர்வம். மந்திரம்லாம் தெரிஞ்ச சிவாச்சாரியார் இருந்தார். அவர் கண்ணப்ப நாயனார், அவன் கண்ணப்ப நாயனார் கூட ஆகலை, தின்னன் என்று பன்றி வேட்டையாடுறதுக்காக வந்தவன் அந்த காலத்தில் இருக்கிற சிவபெருமான் கிட்ட வந்துட்டான். ஐயோ பாவம் நீ தனியாங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு வாயில தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் ஊற்றினான். இலத்தலை பூவெல்லாம் கொண்டாந்து போட்டான். தான் சாப்பிட்ற மாம்சத்தையே சாமி கொஞ்சம் வச்சு சாப்பிடு அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கள்ளம் கபடமற்ற ஒரு அன்பினால் அவன் வழிபட்டான். இந்த ஐயரு ரொம்ப சுத்தபத்தம் பார்க்குறவர். அவருக்கு ஒரே கோபம், யாரோ ஒரு பரதேசி இங்கே மட்டன்லாம் வச்சுட்டு போகிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறான், நீ நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாரு, ஒருத்தன் வருவான், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை தேடுகிற அறிவு, நாளைக்கு வெயிட் பண்ணி பாருன்னார். ஐயர் ஒளிஞ்சினுங்கிறார். ஸோ கண்ணப்ப நாயனார் வரான். சிவபெருமான் இவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு ஐயருக்கு புரிய வைக்கணும். அதனால இந்த கண்ணில் ரத்தம் வர மாதிரி பண்ணுறார். இவன் போய் பச்சையில் மூலிகைலாம் கொண்டாந்து அந்த கண்ணிலெல்லாம் போட்டு பார்க்குறான், ரத்தம் நிற்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய அம்பை எடுத்தான், தன்னுடைய கண்ணை பிடுங்கினா, சிவன்கிட்ட அப்படியே ஒப்பிட்டான். சிவனுடைய கண்ணில் எங்கே ரத்தம் வந்துச்சோ அப்பிட்டான். சிவன் இவனுடைய அன்பினுடைய ஆழத்தை காப்பாற்றணும், அதுக்காக இந்த கண்ணில் ரத்தம் அந்த மாதிரி பண்ணு. இவன் தான் ஏற்கனவே டப்ஸாச்சு, ஒரு கண்ணு இல்லை, 2வது கண்ணு எப்படி வைக்கிறது? அதனால தன்னுடைய காலில் அதை அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டான். இந்த கண்ணு இப்படி பிடுங்க போனான். அப்போ நில் கண் அப்ப அப்படின்னாரு. நில்லுப்பா, கண்ணை அப்பிடாத அப்படின்னாரு. அப்போ தென்னனாக இருந்து பன்றி வேட்டையாட போனவன் கண்ணப்ப நாயனார் ஆயிட்டான். இன்னைக்கு நீ காளாசி கோயிலுக்கு போனா சிவனுக்கு இடது பக்கத்தில் ரைட் சைட்ல கண்ணப்ப நாயனார் செலகுது. இந்த சுத்தபத்தம் பார்த்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பண்ணி லொல்லு பண்ணார் ஐயரு. அவனுடைய கொள்ளு பேரை இன்னைக்கு வரைக்கும் மணியாட்சி பார்த்துனுங்கிறான். ஒரு காலத்தில் கடவுளை தேடி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ரஜினிகிரியில் ஒரு சாமி இருக்கிறார். அவர் எனக்கு அவர் மலையில் உட்காந்த நாள்லேருந்து தெரியும், 54 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். அப்போ ஒரு நாள் அவர் எனக்கு சொன்னார், நீ இவ்வளோ பக்தியாக இருக்க, இவ்வளோ சாமி கும்பிட்ற, உனக்கு இந்த கடவுள் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான், அதனால் இன்னிலேருந்து நீ சாமி கும்பிட்றது விட்டுரு அப்படின்னாரு. நிஜமாக சொன்னார், இன்னிலேருந்து நீ சாமி கும்பிட்றது விட்டுடு அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல. மெட்ராஸுக்கு அவருக்கு எழுதினேன். நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். நான் திருநீலகண்டன் மாதிரி தீண்டி நான் விட்டுருவேனான்னு தெரியாது, கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணு அப்புறத்துக்கு எனக்கு முடியுமான்னு தெரியாது, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் பார்த்தா அந்த சிவபெருமான், நீ என்னடா ஒன்றைனா பக்தி, ஒரு ஊதுவத்தி கற்பூரம் கோய்த்திருப்ப, நீ கெடுங்கெட்டு போன்னு என்னை விட்ட நான் எங்கே போவேன்? என்னுடைய அனைத்து தேடுதல்களுமே கடவுளை அடையிறதுக்காகவும் கடவுளை அறிவதற்காகவும். அதனால் நீங்கள் சொன்னதை நான் கடைப்பிடிக்க முடியல, அதனால் எனக்கு மன்னிச்சிருங்கன்னு.
நிஜம் நடந்தமே சொல்றேன். அதுக்கு அவர் வென்றுபட்டார். உன்னுடைய பக்தியின் ஆழத்தை பரிசோதித்து பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னாரு. நான் டெஸ்ட் வச்சேன், நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னாரு. ஸோ இப்படி வாழ்க்கையில் யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் தான் ஆன்மீகம். ஏதோ எனக்கு ஒரு பங்களா கட்சிடும், கார் கட்சிடும், பணக்காரனா இருக்கேன்றதுக்கெல்லாம் சாமி கும்பிட்றவனு கடவுள் மாற்றுறதே இல்லை. உலகத்தில் எல்லாம் போனாலையும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் தான் வேணும்னு இருக்கணும். அப்படின்னு தான் உனக்கு கடவுள் கிடைக்கும். அதுக்கு நிறைய பேர் முடியறதில்லை. அவங்களால அவங்க 3/4 பேர் கடவுள் கும்பிட்றதே இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும், நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு. நீயே யாராவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவன் கேட்டு பாரு, என்ன கும்பிட்டீங்கன்னு. யாராவது எனக்கு இன்னைக்கு 4 தடவை பேதி ஆகணும், 3 தடவை வாந்தி வரணும், மூக்கல் சளி வரணும்னு கேட்பான். எனக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, ஏதாவது துட்டு வரணும், இப்படித்தான் கேட்பாங்க. யாருமே இந்த உலகத்தில் கஷ்டத்தை போய் கடவுள்கிட்ட கேட்க மாட்டாங்க. எப்ப பாரு சந்தோஷமா இருக்கணும், எந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கடவுளை கும்பிடுறது ஜனங்கள்லாம். இப்போ அந்த மாதிரி வெறும் சுகத்துக்காக கடவுளை தேடுறதுன்னு கடவுள் கிடைக்கிறது இல்லை. இந்த உலக சுகங்களுக்காக நீ கடவுளை தேடுற வரைக்கும் கடவுள் உனக்கு அம்பிடவே மாட்டார். கடவுளை தேடுறவங்க கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. எல்லாம் போய் நடு ரோடுக்கு வந்தா கூட எனக்கு கடவுள் தான் வேணும்னு நினைக்கிறவனு கடவுள் கிடைக்கிறார். பிரகலாதன் இருந்தான், அவன் நினைச்சிருந்தான்னா ஓம் இரண்யம் கசிப்பே நாமன்னா அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு ஜாலியா அந்த நாட்டை ஆண்டிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொன்னான், ஓம் நமோ நாராயண, அவ்வளவுதான். யானை காலில் மிடறாங்க, மலையிலேருந்து உருட்டுறாங்க, கொடிய விஷப்பாம்பு வச்சு கடிக்கிறாங்க, அப்போ கூட ஓம் நமோ நாராயண. அந்த மாதிரி இருந்ததுனால இன்னைக்கு உலக வரலாற்றில் மகாவிஷ்ணுக்கு 4 பெரிய பக்தர்கள், நாரத, பராசர, புண்டரீக, பிரகலாத. நாரதர், பராசரர், புண்டரீகன், பிரகலாதன். 4 பேர்ல தமாத்துன்னு பையன் இடம் முடிச்சுட்டான். பாத்தியா எப்படி, எது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அன்புக்கு கடவுள் கட்டுப்பட்டார். அந்த மாதிரி உனக்கு ஃபெய்த் இருந்தா நீ கூட பெருமாள் பக்தர்ல 5வது பக்தனா வேகன்சி ஒன்று இருக்குது. 4 பேர் தான் நீ 5வதா வந்துடலாம். இப்படி இதுவரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு பக்தன் சொன்ன உடனே யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோமோ அத்தனை பேரும் அப்படி இருந்தவங்க தான். இப்படி எவ்வளவோ கேரக்டர்ஸ் உலக வரலாற்றில் வந்தாங்க. அவங்க கடவுளை தவிர வேற எதுவுமே கேட்டதே இல்லை. தி ஆல் வாண்டட் வாஸ் காட். அந்த மாதிரி நீ நிஜமாவே கடவுளை தேர்றது உண்மைன்னா, கடவுளை ஏதோ ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரு பங்களா பொண்டாட்டி பொண்ணுங்க இதுங்கெல்லாம் வந்து சொத்து பத்தா வச்சுன்னு சோறு சாம்பார் மாதிரி நினைச்சிருந்தா உனக்கு கடவுள் கிடைக்காது. கடவுள் தான் உனக்கு மெயின் கோர்ஸ். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, நீ போடுற பீடா, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் கடவுள்னு யார் தேடுறானோ அவனுக்கு கடவுள் கிடைக்கும். இந்த உலக சுகத்துக்காக கடவுளை யாராவது தேடுறான் பாத்தியா, அவனுக்கு கடவுள் கிடைக்கிறது. இதை விட கொஞ்சம் நல்லா இருப்பான், இந்த பிறவியை விட கொஞ்சம், இந்த பிறவிலையும் நல்லா இருப்பான், அடுத்த பிறவிலையும் நல்லா இருப்பான். ஆனா கடவுள் தான் வேணும்னா கடவுள் தவிர வேறு எதுவுமே கேட்கக்கூடாது. நான் அந்த மாதிரி தான் கடவுளை அடைஞ்சேன். நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் வேறு யாருமே பட்டுக்க மாட்டாங்க. என்னை பற்றி ஒரு ஓலையில் வரும், உனக்கு வந்த கஷ்டங்க வாழ்க்கையில் வேறு யாருக்கானா வந்திருந்தா அவங்க சமாதி மேலே புல்லு முளைச்சிருக்க நேரத்துக்கு அப்படிதான், புல்லோடு போயிருப்பார் பின் ஏனையோர் அப்படின்னு விஸ்வாமித்திரர் நாடியில் வரும். என்னை பற்றி ரத்னகிரி சாமிக்கிறாருல, அவருக்கு எனக்கும் 1968 மலையில் உட்காந்த காலத்துலேருந்து தெரியும். அவருக்கு என் லைஃப் ஃபுல்லாகவே தெரியும். அப்போ இங்கே வந்து ஒரு நாள் இதெல்லாம் பார்த்துட்டு, இப்படி என் புள்ளடா நீ ஒன்று பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா கஷ்டம், அதாவது அப்படியெல்லாம் வந்து கடவுளை விடாமல் பிடிச்சி இவ்வளோலாம் சாதிக்கிறதுங்கிறது விளையாட்டு இல்லைல்ல. ஸோ அது அந்த அனுபவங்களால் நீ புடம்போடப்பட்ட நிலையில் உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தான் வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிற பங்களா இருந்துச்சு, 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 பேங்க்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேனு, 3 காரு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் போச்சு. ஒரு காலத்தில் கடவுளை தேடி நான் எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன். நான் காட்டுக்கு போயிட்டேன். வந்து பார்க்குற போது எல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சு. நான் வர்ற ஐடியாலே இல்லை. திருவண்ணாமலையில் வச்சு முருகர் தான் சொன்னார், நீ போய் கடமையை நிறைவேற்றலாம், இன்னொரு பெரிய வந்து தொலைச்சிடணும்னு. எல்லாத்தையும் விற்றேன். திருப்பியும் புது வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஒரே வருஷத்தில் 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன். இப்படி எல்லாத்தையும் இழந்தும் கடவுளை பிடிக்கணும். அது வர மாத்திரம் விட்டுறவே கூடாது கடைசி வரைக்கும்.
கடவுள் ஒரு பூனையா ஆரம்ப காலத்தில் இருப்பான். பூனை என்ன பண்ணும், அந்த குட்டியை அப்படி வாயில வச்சு தூக்கின்னு போயின்னே இருக்கும். அதுக்கப்புறம் கடவுள் குரங்காயிடுவார். குரங்குட்டி அந்த தாய் குரங்கை கட்டிக்கின்னு அது எங்க குதிக்குதோ குச்சின்னு இருக்கணும். கீழே ஊந்துச்சு குரங்குட்டின்னா அது எல்லாரும் கொன்னே போட்டுரும். அது மாதிரி ஆரம்பத்தில் கடவுள் சில அனுபவங்களை கொடுப்பாரு பூனை மாதிரி. அதுக்கப்புறம் நீ குரங்குட்டி, அவர் தான் குரங்கு. மர்க்கட நியாயம்னு பேரு. என்ன வந்தாலும் விடவே கூடாது கடவுளை. அதுக்கப்புறம் எல்லாம் வந்துடும். இப்போ நான் என்ன ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் பங்களா விட்டு வந்தேன், இன்னைக்கு லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வச்சுக்கிறேன். மிஞ்சி போனால் 2 கிரவுண்டு இடத்த விட்டு வந்தாருன்னா இன்னைக்கு என்கிட்ட 70 ஏக்கரா இருக்குது. என்ன எதுவுமே மிஸ் ஆகலை. 1க்கு 1000 மடங்கு வந்துடும். பகவத்கீதை கிருஷ்ணர் தான் சொல்றாரு. என்னை யாராவது நம்பினான்னா, அவனை நம்புறானான்னு பரீட்சை வைக்கிறதுக்காக அவனை ஒன்றும் இல்லாத நடுரோடு வளர்ந்துடுவான். கிருஷ்ணன் சொல்றாரு. அப்பயும் அவன் என்ன விடாம பிடிச்சிருந்தான்னா 1க்கு 1000 திருப்பி கொடுத்துருவான். என்னுடைய அனுபவம் கூட அதுதான். என்னுடைய அனுபவம் அதே தான். என்ன பங்களா விட்டோம், இது விட்டோம், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் விட்டோம், அவ்வளோதானே. கொஞ்சம் மானம்லாம் வரும். ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவர் இப்படி இருந்தாரு அண்ணாநகரில், இப்போ பஸ்ஸில் போறாரு பாருன்னுவாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தான் எதையும் கண்டுக்க கூடாது. செத்தாரை போல் திரி. செத்து போயிட்டாரு முனுசாமி நாயக்கர். 4 பேர் நாயக்கர் நல்லூரியானுவான், 8 பேர் அவன் கெட்டவன் அயோக்கியம் போனது நல்லதுன்னா. பாடியில் போயிடே வேண்டியதான் முனுசாமி நாயக்கர். எது சொல்லுவேன் நான் திட்டினேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி நீ வாழ்ற காலத்துல செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. அதே உலகம் உன்னை யார் சிம்பத்தட்டிக்கா பார்த்தானோ இல்லை கேவலமா பார்த்தானோ அவன் 1000 மடங்கு உன்னை வந்து திருப்பியும் பார்ப்பான். God will not let anyone down. கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை. ஆனால் அந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணும். நீ மிலிட்ரிக்கு போற, அப்போ என்ன பண்ணுவான், 60 kg எடையும் முதுகில் ஏற்றி மலை மேல ஏற்றுவான், கசரத் பண்ண சொல்லுவான், கன் ஷூட்டிங் பண்ண சொல்லுவான். எல்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உனக்கு வந்து நல்ல போஸ்டிங் எல்லாம் போட்டுருக்கு, லெப்டினன்ட் கர்னல் எல்லாம் கொடுப்பானுங்க. நல்ல யுத்தத்துக்கெல்லாம் போய் கெழிச்சிருந்தேன்னா பரமவீர் சக்கரம் எல்லாம் கொடுப்பானுங்க. நான் வந்து இப்படியே தாங்க இருப்போம். எனக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்துடணும் அவார்டெல்லாம், நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இப்போ கடவுள்கிட்ட 500 கோடி ஜனங்க இருக்கிறாங்க கலியுகத்தில். அதில் நீ கடவுளை நெருங்கணும், கடவுள்கிட்ட வேலைக்கு போகணுன்னா விளையாட்டா? ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண வேலைக்கே ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறான், 2 ரவுண்டு 3 ரவுண்டு இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறான், அதுக்கப்புறம் தான் வேலை கொடுக்குறான் இல்லையா? ஒரு 10 வேகன்சி இருக்கும், அதுக்கு 7000 பேர் எழுதுவானுங்க. அந்த 7000 பேர்ல 10 பேர் எப்படி தேர்ந்தெடுப்பான் அந்த கம்பெனிக்காரன்? அந்த மாதிரி கடவுள்கிட்ட லிமிடெட் வேகன்சி தாங்குது. அந்த வேகன்சியை நீ பிடிக்கணும்னா இந்த 500 கோடியில நீ வந்து பெரிய கிங்காங்கன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவங்க எல்லாரோட நீ தான் வந்து ரொம்ப கடவுளை நம்புற, எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை விட மாட்ட அப்படின்னு தெரியும். யானை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் அந்த மாதிரி ஆனா உனக்கு கடவுள் கிடைப்பார். அப்படி உனக்கு வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப நீ கடவுளை தேடாத. இதே மாதிரி ஊதுவத்தி கற்பூரம் காட்டின்னு கோயில்குள்ள சுத்தி இருந்தது. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு 10 ஜென்மத்தில் கடவுளை அடைஞ்சிருவேன். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். ஒரு ஆபீசரை நீ பார்க்க போற, அவன் அப்போதான் குளிச்சுட்டு டவல் கட்டின்னு வருவான் பாத்ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி கட்டின்னு பூஜை ரூம் கூட ஊதுவத்தி கற்பூரம் காட்டி 2 மந்திரம் சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் பேண்ட்டு சட்டை மாட்டிக்கிட்டு வந்து என்ன விஷயம் வந்தீங்க சொல்லுங்கன்னுவான். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்ட்டிக்கு போனால் கோட்டு சூட்டு போட்டுக்குவான். எல்லாம் ஒரே ஆள் தானே. அது மாதிரி ஒரே கடவுள், அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு கோடு, அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த கெட்டப்பில் இருக்காங்க, அவ்வளோதான். 2வது இல்லை உலகத்தில். இதுதான் ஆன்மீகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அரிதாகிய ஒரு உண்மை. நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த ஆடு தலைமைஞ்ச மாதிரினும் அங்கே 10 செடி இருந்தாலும் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில். யானை அப்படி இல்லை, அப்படியே விளாம்பழத்தை சாப்பிட்டு உள்ளகத்தை உறிஞ்சிட்டு வெறும் விளாம்பழத்தை தான் வெளியே போடும். நீ ஒரு உண்மையான தேடுதல் உள்ளவனா இருந்தா யானை மாதிரி ஆயிடு. அப்படியே உறிஞ்சிடணும், ஞானத்தை புழிஞ்சு எடுத்துடணும். மாடு மாதிரி மேயாத, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லாம் மேயவே மேயாத.